இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நல்லா டேஸ்ட்டாக காரசாரமான தக்காளி கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சோம்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோம்னா வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் கொஞ்சம் காரமாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா சுருக்கான நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 5-6 வரமிளகாய், இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி, மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அவங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வரமிளகாய் தான் மெயின். வரமிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு தான். சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போல்லாம் தக்காளி வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் தக்காளி கடைசல் பண்ணி பாருங்கள். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு 2 வணக்கி விட்டுக்கிட்டான். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். கல்லுப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும், நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா வணங்கட்டும். நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா வணங்கி வந்ததும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் இதிலே வணங்கிடும். கொஞ்சம் வேகிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஓரளவு 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்து தண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவு சுண்டட்டும். சுண்டி விட்டோன்னே அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஒரு கரண்டி போட்டு நல்லா சூடான சாதத்துக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது தோசைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா காரசாரமாக கொஞ்சமாக போட்டாலே நிறைய சாதம் பிசைகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும்.